So hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ ஐ ஹோப் நீங்கள் லாஸ்ட் பாண்டாஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பாண்டாஸ் லேர்ன் பண்ணியிருப்போம்ல பைத்தனில் ஃபார் மஷின் லேர்னிங். ஸோ அதை எங்கேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அது ரிலேட்டடாக உங்களுக்கு சில ரிசோர்ஸஸ் கொடுக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன் ஃப்யூச்சர் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கூட அந்த ரிசோர்ஸஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிற லிங்க் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெப்சைட்டில் உங்களை கொண்டு போகும். டெஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும் எல்லா லிங்க்கும், சரிங்களா? ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெப்சைட்டில் நீங்கள் போவீங்க, அதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் டேக்டு பாண்டாஸ் சம்திங் போட்டிருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த வெப்சைட் வந்து பாண்டாஸ் ரிலேட்டட் லைக் டவுட்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கும்ல, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற வெப்சைட். ஸோ லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐட்ரேட் ஓவர் ரோஸ் இன் அ டேட்டா ஃப்ரேம் இன் பாண்டாஸ்ன்னு போட்டிருக்கு. நீங்கள் வந்து வேணால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைக் எல்லா சொல்யூஷன்ஸ், கொஷின்ஸ், ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி லைக் நிறைய கொஷின்ஸ் இருக்குது இதில். லைக் டாப் கொஷின்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இந்த பேஜில் இருக்கும், சரிங்களா? அப்புறம் நிறைய பேஜ் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 18,000 பேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ லைக் யூ கேன் ஜஸ்ட் வியூ. ஐ மீன் ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த 18,000 பேஜஸை உட்காந்து ரீட் பண்ண மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவை ரெஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஏதாச்சும் லைக் உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியலைன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சும்மா பாண்டாஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன ஆக்சுவல் டவுட் வந்துச்சோ, லைக் ஹவு டு delete a column, how to rename a column, இல்லை என்ன டவுட் வந்துச்சோ ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள் and you will get the answer. Okay, so Stack Overflow is the first resource which I am going to recommend. And ரெண்டாவது ரிசோர்ஸ் வந்து கொஞ்சம் வேறு லெவல் ரிசோர்ஸ். let me show you. so basically நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பாண்டாஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ நிறைய இது வரும். பட் நான் ஆக்சுவலாக சர்ச் பண்ணி ஒன்று வச்சுருந்தேன், நல்ல வேறு லெவலில் இருந்துச்சு. அது என்னென்னா, கீழே இங்கே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், டேட்டா திங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டு. நான் இந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வீடியோஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 20யும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது இல்லை, பட் ஒவ்வொன்றா நீங்கள் சும்மா பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவன் ஜஸ்ட் ஒரு ஜூபிட்டர் நோட் புக் ஃபைல் உருவாக்கியிருப்பான். அதில் லைக் நம்ம வந்து இது ஃபைண்ட் பண்ண போகிறோம், அதுக்கான கொஷின்ஸ் மேலே போட்டிருப்பான். லைக் அவனாக ஒரு கொஷின் உருவாக்கி போட்டிருப்பான். அண்ட் அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோன்றதுக்கான ஆன்சர் போட்டிருப்பான், சரிங்களா? ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் இவன் பண்ணியிருப்பான்ல, இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சும்மா வார்ம் அப் எக்ஸசைஸ். ஓகே, அடுத்து ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3, ப்ராஜெக்ட் 4 அப்படின்னு நிறைய இது பண்ணியிருப்பான். கைஸ், பேசிக்கலாக இன்னொன்று விஷயம், பாண்டாஸில் மட்டும் எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. லைக் பாண்டாஸை வச்சு ப்ராஜெக்ட்னால் எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் அவன் ப்ராஜெக்ட்டுன்னு மீன் பண்ணுறது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு சால்வ் பண்ணுறது தான், ஓகேங்களா? ஏன்னா பாண்டாஸை வச்சு நீங்கள் லைக் ப்ராஜெக்ட்டுன்றது பாண்டாஸை வச்சு மட்டும் க்ரியேட் பண்ண முடியாது. பாண்டாஸை வச்சு டேட்டாவை அனலைஸ் தான் பண்ண முடியும். லைக் டேட்டா, இந்த டேட்டாவில் இந்த ரோ, இந்த காலம், பர்டிகுலர் காலமை வச்சு நீங்கள் ஏதாச்சும் கிராஃப் போடுறதுக்கும் உங்களுக்கு வேறு லைப்ரரி கற்றுக்கணும், ரைட்? ஸோ பாண்டாஸை வச்சு ஜஸ்ட் நீங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இவனோட லைக் ஒரு ஃபஸ்ட்டு 3-4 ப்ராஜெக்ட் மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. லைக் பெருசாலாம் இல்லைப்பா, 18 minutes to 20 minutes வீடியோஸ் தான், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 20 வீடியோஸையும் பார்க்குறதுலையும் எந்த ஒரு தப்பு இல்லை. அண்ட் இந்த லிங்க் உங்களுக்கு தந்திருப்பேன், சரிங்களா? அண்ட் நான் பர்சனலாக இதை நல்லா பார்த்தேன் கைஸ், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நானும் லைக் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். பட் ரைட் நவ் இந்த மஷின் லேர்னிங் கோர்ஸில் இப்போ நெக்ஸ்ட்டு நம்பைக்கான வீடியோஸ் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து நம்பை ரெக்கார்ட் பண்ணணும். அப்புறம் அடுத்து நிறைய விஷயங்கள், சைக்கிட் லேர்ன், மேட்ப்ளாட்லிப், நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இதுக்கான தனியாக ஒரு சீரீஸ் கொண்டு வரது, லைக் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். அண்ட் ஜஸ்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்குறேன். வேர் ஐ வில் டீச் யூ நம்பை. ஓகே, நம்பையை வச்சு நியூமெரிக்கல் விஷயங்கள்லாம் பண்ணுறது உங்களுக்கு டீச் பண்ணுவேன். நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட பாண்டாஸோட நாலேஜ் பெட்டர் ஆயிரும்ல. அதனால தான் இந்த வீடியோ. ஐ ஆம் கிரியேட்டிங்
numpy tutorials. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே கைஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா. அண்ட் வெயிட் கைஸ், ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஃபேஸ் கேம் வீடியோஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கா? லைக் டீச்சிங்கில் இந்த மாதிரி ஃபேஸ் கேம் இருக்கிறது, இல்லை ஃபேஸ் கேம் வேணாம்னு சொன்னீங்கன்னா நான் தூக்கிடுவேன். ஓகேங்களா, பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் சொல்லுங்கள் ஃபேஸ் கேம் வேணுமா வேணாமான்னு. அண்ட் கைஸ் பாருங்கள், நைட்டு 11 o'clock ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம 3 o'clock வரைக்கும் வீடியோஸ் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்குது கைஸ். ஸோ நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் லைஃப்பில். ஓகேங்களா, இல்லை ஒரு நைட்டு 12 o'clock 1 o'clock வரைக்கும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா, அது பண்ணாமல் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் பண்ணுங்கள். ஏதாச்சும் லைஃப்பில் ப்ரொடக்டிவாக பண்ணுங்கள். சரி, நான் ரொம்ப இந்த மாதிரி கருத்து பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும், மோட்டிவேஷன்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய செகண்ட் சேனல் நான் ஒன்று உருவாக்கியிருக்கேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஏதாச்சும் கருத்து சொல்லுவேன், விச் கேன் ஆக்சுவலி மோட்டிவேட் யூ. யா, ஸோ யா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.